மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. 2ஆம் நிலை காவலர் கேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வுக்கு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு மாணவர்கள் எல்லாருமே இன்று முதல் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஓகே, இப்போ இன்றைக்கு முக்கியமான ஒரு பதிவு பிஎஸ்டிஎம். அதாவது இப்போது பிஎஸ்டிஎம்மில் என்ன நடைமுறைகள் போயிட்டுருக்கு, பிஎஸ்டிஎம் தொடர்பாக மாணவர்களுக்கு என்ன சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு, அது தொடர்பான ஒரு விரிவான விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான பதிவு, முக்கியமான பதிவு. எஸ்ஐ போலீஸ் இரண்டுக்குமே தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் பயன்படும். அதாவது பிஎஸ்டிஎம் அப்படின்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்கிறது தான் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வழியில் மாணவர் படித்ததற்கான சான்றிதழ் அப்படின்றாங்க. தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த பிஎஸ்டிஎம்ன்றது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தில் தமிழ் மொழியில் படித்த மாணவர்களை, கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் 20% ஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 20% தமிழ் வழியில் படித்த மாணவர்கள். இப்போ ஒரு 1000 வேக்கண்ட் இருக்குன்னா எல்லா இடத்துலையும், அது எந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ரிசர்வேஷனாக இருந்தாலும் 20% அந்த வேக்கன்சி எப்படி ஆண்கள் பெண்கள் எல்லாத்துலேயும் சேர்த்து எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா, தமிழ் வழியில் படித்த மாணவர்களை கொண்டு ஃபில் பண்ணுவாங்க. இது எங்கேருந்து நடைமுறையில் இருக்குன்னா, 2ஆம் நிலை காவலர்லேருந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. நல்ல மாணவர்கள் கவனிச்சுக்கோங்க தெளிவாக. ஓகே, இப்போ பிஎஸ்டிஎம் அதோடைய நிர்ணயம் என்ன சார் அப்படின்னா, இப்போது 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அல்லது குரூப் 4 எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, அதுக்குரிய பிஎஸ்டிஎம் உடைய உங்களுக்கு எலிஜிபிள் என்னென்னா 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. அதாவது ஒரு தேர்வுக்கு என்ன தரத்திலான பட்டப்படிப்பு, என்ன தரத்திலான படிப்பு கேட்குறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியிலே படிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 2ஆம் நிலை காவலருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ் வழியிலே படிச்சிருக்கணும். தமிழ் வழியில் படிச்சிருந்துருக்கணும். அந்த சான்றிதழ் நீங்கள் உங்களுடைய அது எப்படி வாங்கணும்லாம் சொல்கிறேன் பின்னாடி. தமிழ் வழி படிச்சிருக்கணும். இப்போ இதுவே வந்து எஸ்ஐக்கு அல்லது குரூப் 2க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து பட்டப்படிப்பு வரை நீங்கள் தமிழ் வழியிலே படிச்சிருக்கணும். அதாவது 1 to 10 படிச்சிருக்கணும், அடுத்து 11 to 12 படிச்சிருக்கணும். அதன் பிறகு பட்டப்படிப்புலையும் அந்த 3 ஆண்டுகளும் தமிழ் வழியிலே நீங்கள் படிச்சிருக்கணும். இது உங்களுக்கு இப்போ மாணவர்களுக்கு புரியும். இது தமிழ் வழியிலே படிச்சிருக்கிறோம் சார், இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இப்போ ஒரு மாணவன் வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியில் படிச்சிருக்காரு. அதன் பிறகு 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியில் படிச்சிருக்காரு. அதன் பிறகு 8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை, 9ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியில் படிச்சிருக்காரு. 11, 12 ஒரு பள்ளியில் படிச்சிருக்காரு. காலேஜில் ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் வரைக்கும் ஒரு கல்லூரியில் படிச்சிருக்காரு. அப்படின்னா அத்தனை இடங்கள்லையுமே நீங்கள் தனித்தனியாக பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் சான்றிதழ் வாங்கணும். 100% வாங்கணும். தனித்தனியாக வாங்கணும். ஒரு மாணவன் 4 கல்வி நிறுவனங்கள் நீ படிச்சிருக்க ஸ்கூல்லேயே அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு 5 ஸ்கூலில் படிச்சிருக்காங்கன்னா கூட மாறி மாறி படித்தா எல்லா ஸ்கூல்லையுமே நீங்கள் தமிழ் மீடியம் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் சான்றிதழ் கண்டிப்பாக அவசியம் வாங்கணும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இங்கே வரும் அப்படின்னா, சார் நான் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டேன், 11ஆவது 12ஆவது தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், காலேஜும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், நான் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளா சார்னா 100% எலிஜிபிள். சொல்கிறது எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எலிஜிபிள் கிடையாது. அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து பட்டப்படிப்பு வரை முழுவதுமாக தமிழ் வழியிலே படிச்சிருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம்மோட முதன்மையான விதி, ப்ரைம் ரூல். ஓகே, இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி வாங்கணும், எல்லா ஸ்கூல்லையும் தனித்தனியாக போய் வாங்கணும். ஓகே, எப்படி சார் அதை போய் வாங்குறது அப்படின்னா, அதற்கான வழிமுறைகள் 2 விதமாக இருக்குது. ஒன்று, நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய, நீங்கள் அப்ளை செய்யக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோடைய அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர், தகவல் சிற்றேடு இருக்கும் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த ஃபார்மேட் கொடுத்து வச்சுருப்பாங்க. பிஎஸ்டிஎம் வாங்குறதுக்கான, தமிழ் வழியில் படித்ததுக்கான சான்றிதழ் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இதுக்கு நம்ம இந்த வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணுறோம் பாருங்கள். அந்த சான்றிதழை பதிவிறக்கம் செய்து அந்த சான்றிதழை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களுடைய பள்ளியில் தலைமை ஆசிரியரிடமோ அல்லது கல்லூரி முதல்வரிடமோ கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போது சமீப காலமாக ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்க, ஏன்னா மாணவர்கள் எல்லா தேர்வுக்கும் பிஎஸ்டிஎம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால, அது பின்னாடி நீங்கள் இப்போ வாங்குகிற பிஎஸ்டிஎம் பின்னாடி அதுக்கு ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட், உண்மைத்தன்மை சான்றிதழும் வாங்கி கொடுக்க வேண்டியது வரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கையில் எழுதி கொடுத்தாங்கன்னா அதை திரும்ப வெரிஃபை பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்றனால ஆன்லைன்லேயே இப்போ கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குறதுனா நீங்கள் இ-சேவை மையமோ அல்லது வேறு கம்ப்யூட்டர் சென்டர்லேயே போயிட்டு உங்கள் கல்வி நிறுவனம் எந்த கல்வி நிறுவனமோ அந்த கல்வி நிறுவனத்தோட பேரை போட்டு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்வி நிறுவனம் கிடைக்கும். அதில் நீங்கள் பிஎஸ்டிஎம் எப்படி வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ்லாம் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கல்வி நிறுவனத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கழித்து உங்களுக்கு திரும்பவும் வந்துடும். நீங்கள் அதே கம்ப்யூட்டர் சென்டர்லேயே நீங்கள் அந்த இதில் போய்ட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். எடுத்து அதுக்கு வந்து நீங்கள் கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா அந்த ஆன்லைனில் வாங்குகிற பிஎஸ்டிஎம் சான்றிதழில் கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது டிஜிட்டல்லி சைன்டுன்னு போட்டு தான் வரும். அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி பிரின்சிபாலோ அல்லது தலைமை ஆசிரியரோ அதை கையெழுத்து போட்டு தான் அது டிஜிட்டலி சைன்டுன்னு வரும். அதில் கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ சார் இன்னொரு டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, சார் நான் ஆன்லைனில் வாங்குறது சரியா அல்லது நேரடியாக போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து வாங்குறது சரியா சார் அப்படின்னா, இரண்டுமே பண்ணலாம், எந்த விதமான தவறும் இல்லை. உங்களுக்கு எது சௌரியமோ உங்கள் கல்வி நிறுவனத்தில் நீங்கள் படித்த பள்ளியில் கல்லூரியில் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 100% நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கிக்கோங்க. இல்லை ஆன்லைனில் தான் பண்ணுங்கன்னா ஆன்லைனில் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுட் முடிஞ்சு போச்சு. அடுத்த டவுட்டு, சார் நான் ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடியே பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இப்போது அதே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நான் யூஸ் பண்ணிக்கலாமா சார்னா 100% யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரிஜினல் பிஎஸ்டிஎம் சான்றிதழ் வச்சுருக்கீங்க வாங்கினது அப்படின்னா அதே சான்றிதழ் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சான்றிதழுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகும்போது உண்மைத்தன்மை சான்றிதழ் கேட்கும்போது அந்த கல்வி நிறுவனத்தில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ இந்த பிஎஸ்டிஎம்மில் இருக்கக்கூடிய நடைமுறைகள். இதை தெரிஞ்சுக்கிறீங்க. பிஎஸ்டிஎம்னா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. தமிழ் வழியில் மாணவர் படித்ததற்கான சான்றிதழுக்கு பேர் தான் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை எப்போ சார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணால் அது வேலிடாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மாணவன், இப்போ ரீசெண்டாக இந்த பிரச்சனைலாம் எழுந்திருக்கு, மிக முக்கியமாக இப்போ தான் நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ ஒரு மாணவன் 1ஆம் வகுப்புலேருந்து இப்போ ஒரு பிஏ தமிழ் படித்த ஒரு மாணவன் அல்லது பிஏ வரலாறு படித்த ஒரு மாணவன், அது வரைக்குமே அவர் 1ஆம் வகுப்புலேருந்து பட்டப்படிப்பு வரை தமிழ் மீடியம்லேயே படிச்சிருக்காரு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது ஒரு 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கோ ஒரு குரூப் 4 தேர்வுக்கோ அப்ளை பண்ணிடுறாரு. அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம்மை மென்ஷன் பண்ணிடுறாரு, பிஎஸ்டிஎம் கோட்டாவையும் அவைல் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாரு. அப்படி பண்ணிட்டா ஒரு வேளை உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்திலான அந்த தேர்வு, 2ஆம் நிலை காவலரோ அல்லது குரூப் 4க்கோ 10ஆம் வகுப்பு தரத்திலான தேர்வு, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு குரூப் 2க்கு போகும்போதோ அல்லது எஸ்ஐக்கு அப்ளை பண்ணும்போதோ உங்களுக்கு மறுபடியும் பிஎஸ்டிஎம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அரசாங்கத்தில் ஒரே ஒரு முறை ஒரு வேலையை பெறுவதற்காக மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்மை கன்சிடர் பண்ணுவாங்க. 2வது முறை சார் நான் 10th வரைக்கும் தானே இதை பயன்படுத்தினேன், பட்டப்படிப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன், அங்கே நான் இதை யூஸ் பண்ணிக்கலாமான்னா இப்போ அப்படி சொல்லலை. நீதிமன்றம் உத்தரவே பிறப்பிச்சிருக்காங்க. அதில் தனியான ஒரு ஆணையே கொடுத்துருக்காங்க. ஒரு முறை தான் அரசாங்க வேலைக்கு இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கும் அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லா படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா, அதே மாதிரி 2ஆம் நிலை காவலர் தேர்வுலலாம் எந்த கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிளில் எந்த விதமான வித்தியாசமும் வரதில்லை, பிஎஸ்டிஎம்க்கும் நான் பிஎஸ்டிஎம்க்கும். ஏன்னா எல்லாருமே தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் தான் இருப்பாங்க பெரும்பாலும். அதனால் நீங்கள் ஒரு நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா, பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியிலே படிச்சிருக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் குரூப் 4க்கோ அல்லது 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கோ பிஎஸ்டிஎம்மை மென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் வச்சுக்கிட்டு பட்டப்படிப்பு வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்கிறது வச்சுருந்தீங்கன்னா, பிற்காலத்தில் நீங்கள் எப்போ வேணும்னாலும் எஸ்ஐக்கு எழுதும் போதோ குரூப் 2க்கு எழுதும் போதோ அதை பயன்படுத்திக்கலாம், அப்போ பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கேயே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட உங்களை நிராகரிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. இது அவசியமாக புரிஞ்சுக்கோங்க. மேற்படி பிஎஸ்டிஎம் தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் முழுமையான விளக்கம் கொடுக்குறேன். மாணவர்கள் அனைவரும் நல்லா தொடர்ந்து படிங்க. சிறப்பு.